மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 27, 2026 சனிக்கிழமை. தினமணி செய்தித்தாள்ல இருக்கிற முக்கியமான செய்திகளை தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு செய்தியா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 27. இது என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் MSME டேவா இது செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இந்த MSME அப்படிங்கிறது எக்கனாமிக்கல்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். ஸோ இந்த டேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த டேட்டை வச்சு நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முன்னுரிமை தொழில் என்றால் அது குறு சிறு நடுத்தர தொழிலாகும் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பல லட்சம் அப்படிங்கிறது 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம்லயே முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்போ பதிவு பெறாத குறு தொழில் சிறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா, நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முன்னுரிமை தொழில் என்றால் அப்படிங்கிற ஒரு அளவுகோலை எதுல வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 2025 குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது பட்ஜெட் அறிக்கையில 2025-26ல பட்ஜெட் அறிக்கையில குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகள் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயந்திரம் என்னவா, விவசாயமா. ரெண்டாவது இயந்திரம் என்னமா, MSME அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லைனை தான் இந்த நியூஸ் பேப்பர்ல இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எங்க இருந்து வேணாலும் டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ செய்தி. ஸோ நாட்டில் இவங்க இந்த அளவுக்குள்ள வச்சுதான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முன்னுரிமை தொழில் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் இன்ஜின் அப்படிங்கிறது தான் மறைமுகமா இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ இதை வச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டே வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜூன் 27 தெரியுதான்னு பாருங்க. தினம் ஏன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. உலக பொருளாதாரத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆற்றும் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக உலக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 27 கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ வேர்ல்டு லெவல்ல ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ற இந்த MSME டிபார்ட்மெண்ட்டை அங்கீகரிக்கும் விதமா தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்ததை பாருங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் வறுமை குறைத்தல், உள்ளூர் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், சிறு தொழில்களுக்கு தேவையான நிதி, தொழில்நுட்பம், பயிற்சி, சந்தை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்தளவுல இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதா இருக்கு. அடுத்தது பாருங்க, வறுமையை குறைத்தல். வறுமையை குறைக்கணும். உள்ளூர் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். அது போக நிதி, தொழில்நுட்பம், பயிற்சி, சந்தை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த டேஸோட முக்கியமான ஒரு கருப்பொருளையும். ஸோ இந்த டேஸ் மூலமா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு. எக்ஸாம்பிளுக்கு நேத்துக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரக் அபியூஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிற ஒரு டேவை எடுத்து பண்ணாங்க. ஸோ மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அதை தீவிரமா இது பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்கும் டேஸோடது. அடுத்து பாருங்க, ஐக்கிய நாடுகள் பொது சபை. ஸோ ஐநா டேஸ் இயர்லாம் பொறுத்தளவுல ஐநா தான் வந்து இதை அங்கீகரிப்பாங்க. இது ஐநா சபை கீழே இருக்கிற இந்த 193 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஐநா நாடுகள் பொது சபை 2017ஆம் ஆண்டில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் ஜூன் 27 உலக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் என அறிவித்தது. அப்போ எப்ப இருந்து செலிப்ரேட் பண்றோம், 2017ல இது நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா 2018ல இருந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் யோகா டே உங்களுக்கு 2014ல இந்தியா வந்து அதை பரிந்துரைச்சிருக்கோம். அதன்படி நம்ம 2015ல இருந்து யோகா டேவை செலிப்ரேட் பண்றோம். சமீபத்தில் கூட முடிஞ்சது, கல்கத்தால வச்சு அந்த டேவும் நடந்துருக்கும். ஸோ டேஸை பொறுத்தளவுல வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா குரூப் 1லயே பாத்தீங்க அப்படின்னா 2ல இருந்து 3 டேஸ் வரைக்குமே கேட்பாங்க. வேற வேற பேட்டர்ன்ல கேட்பாங்க, பொறுத்துகையில கேட்பாங்க, ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. ஸோ டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கான இந்த தினம் தான் முக்கியமானது. ஸோ இதுல ப்ரீவியஸ் இயர்ல இந்த MSME ரிலேட்டடா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த MSME ரிலேட்டடா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. MSME அப்படிங்கிறதே அந்த எக்ஸ்பேண்ட்
அதோட எக்ஸ்பாண்டே ஒரு கொஸ்டின். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பாண்டை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 2A மெயின்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது தான் இந்த எம்எஸ்எம்இயோட அந்த எக்ஸ்பாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு ஆக்ட் வேற இருக்கு. இந்த எம்எஸ்எம்இடி ஆக்ட் அப்படிங்கிறது 2006ல ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி தான் பார்த்தோம் அப்படின்னா முதலீடு மற்றும் விற்தல் அந்த டேர்ன் ஓவர் அடிப்படையில வணிக நிறுவனங்களை வகைப்படுத்துறாங்க. ஸோ இந்த வணிக நிறுவனங்களை வகைப்படுத்துறது அதுல தான் பாத்தீங்க அப்படின்னா 3 வகைகளா இருக்கு. முக்கிய வகைகள் அப்படின்னு கொடுத்துட்டு குறு நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே கொஸ்டினா ஃப்ரேம் ஆயிருக்கு. எப்படின்னு பாருங்க, 1 கோடி வரை முதலீடு, 1 கோடி வரைக்கும் முதலீடு, 5 கோடி வந்து டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது, விற்று முதல் அப்படிங்கிறது டேர்ன் ஓவர் பண்றது. அதே மாதிரி சிறு நிறுவனங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்குள்ள வருதுன்னா 10 கோடி வரை முதலீடு, 50 கோடி வரை டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது தான் சிறு நிறுவனங்களுக்கான அளவுகோல். இது அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? அதனால பாத்துக்கோங்க. நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிறது 50 கோடி வரை முதலீடு மற்றும் 250 கோடி வரை விற்று டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அளவுகோல்லே நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ்ல கீழே பார்க்க தான் போறோம். அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் கிராமப்புற தொழில்துறை வளர்ச்சி மேம்படுத்திலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இந்த ஆண்டுக்கான தீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்பா. ஏன் அப்படின்னா அந்த டேஸோட இதே பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கு ஏத்தாப்புல அந்த தீமை வந்து மாத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில 2026க்கான தீம் என்னன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனம் எதிர்கால தலைமுறை அப்படிங்கிறது ஏஐ பேஸ் பண்ணி செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ தமிழ்ல பாத்துக்கோங்க, அந்த எம்எஸ்எம்இ எதிர்கால தலைமுறை அப்படிங்கிறது ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இதுதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, அது பாத்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இதோட கான்ட்ரிபியூஷன் உலக அளவில் எப்படி இருக்குன்னா அனைத்து வணிகங்களும் 90% மேற்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், மேலும் அவை உலக அளவில் 50%க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஸோ வேர்ல்டு லெவல்ல எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது இந்திய பொருளாதாரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்திய பொருளாதாரம் அவை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 30% பங்களிப்பு அளிக்கின்றன. மொத்த ஏற்றுமதியில் 45%க்கும் மேல் உருவாகின்றன. மேலும் நாடு முழுவதும் 11 கோடிக்கும் அதிகமான மக்கள் வேலை வாய்ப்பு வழங்குகின்றன. பாருங்க, இந்திய லெவல்லையும் இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் இருக்கு. இது போக தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த எம்எஸ்எம்இக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இது தொடர்பா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த திட்டங்களை பேஸ் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ கேட்பாங்க நம்மளுக்கு. அடுத்ததா பாருங்க, இது நிலைத்தன்மை அப்படிங்கிறது எஸ்டிஜிலயுமே இது வந்து உள்ள வருது அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம இப்ப பார்த்தோம். இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது எத்தனாவது இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இக்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து உதயம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடத்தில் உள்ளது. ஸோ உதயம் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பதிவுகள்ல தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. அடுத்து மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள் அப்படிங்கிறது. ஸோ மாநிலத்துல 30% தொழில் முனைவோர் பெண்கள் அப்படிங்கிறது. கோயம்புத்தூரில் தான் மாநிலத்தில் அதிக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன அப்படிங்கிறது சரியானவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் தான் தவறு, சரியானது 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படிங்கிறது. ஸோ கோயம்புத்தூர்ல மற்ற மாவட்டங்களிலுமே பெரிய லெவல்ல இருக்கு அப்படிங்கறத தான் இதன் மூலமா சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, முத்ரா கடன் வங்கியின் முக்கிய நோக்கமானது அப்படிங்கிறது 2வது ஸ்டேட்மெண்ட். இது பாருங்க, சிறு குறு நடுத்தர தொழில்கள், அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ப்ரொவைட் கிரெடிட் டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ நம்மளுக்கு எம்எஸ்எம்இயோட எக்ஸ்பாண்ட்லேயே பார்த்தோம் இந்த வார்த்தை தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து முத்ரா வங்கியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க, கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறைகளை அடையாளம் காணுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்எஸ்எம்இ, விமானத்துறை, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது எந்த அளவுலுமே பாதிக்கப்படல அப்படிங்கிறது தான். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 அப்படிங்கிறது சரியானது. ஸோ இதுல வந்து எம்எஸ்எம்இ உள்ள இருக்கு அப்படிங்கறது தான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதேதான் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோல ஒரு இது சொன்னேன்ல, அதையே தான் ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. என்னன்னா குறு தொழிற்சாலை அப்படிங்கிறது 1 கோடி முதலீடு, 1 கோடி முதலீடை தாண்டக்கூடாது. அடுத்து சிறு தொழிற்சாலை அப்படிங்கிறது 10 கோடி முதலீடை தாண்டக்கூடாது. அப்புறம் நடுத்தர தொழிற்சாலை அப்படிங்கிறது 50 கோடியை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்ததா குறு தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு 2 கோடி, இங்கேயே 1 கோடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன் குறு இதுங்கிறது? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே முரண்பாடா இருக்கிறதுனால இது வந்து வராது. அப்போ 1, 2, 3 சரி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்ததா பாருங்க, இதே எம்எஸ்எம்இ எளிதாக்குவதற்காக அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை
இதே எம்எஸ்எம்இ எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இது வந்து உங்களுக்கு இமேஜஸா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம இன்ஸ்டியூட்லயே நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்கனாமிக் ரிலேட்டடா வந்து புக் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ அதுல உள்ள கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்எஸ்எம்இயின் துறையை எளிதாக்குவதற்கும் அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 சரி. கடன் அணுகுதல், சந்தை அணுகுதல், தொழில்நுட்ப மேம்பாடு, ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பு எங்கேயுமே சொல்லலை அப்படிங்கிறது தான் ஸோ இதோட இந்த கொஸ்டின். அடுத்ததா பாருங்க, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் இந்த 2006 பாருங்க. நான் வந்து இன்ட்ரோல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன்ல, அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்கு. கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலத்தொகை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 லட்சம் டு 5 கோடி அப்படிங்கிறது தான் இந்த இந்த சிறு நிறுவனங்களோட அந்த மூலத்தொகை அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் அடங்கும் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. ஸோ 25 லட்சம் டு 5 கோடிக்குள்ள அப்படிங்கறதான் அடங்கும். அடுத்து அதே தான் முத்ரா திட்டம் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரே இமேஜ்ல 2 கொஸ்டின் இருக்கு. அந்த சங்கல்பு ஸ்ட்ரைவ் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதுல வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், அதுலயும் இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம அது பார்க்கும்போது இதை சேர்த்து பார்த்துடலாம். வாங்க இப்போ கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் எம்எஸ்எம்இ டே. ஸோ இன்னைக்கான டே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடா நம்ம கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்ததா வேற எது முக்கியமானதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, ஐஐடி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஐடி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நம்ம ஹைப்பர் லூப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து நம்ம ஐஐடியோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தாவர செல் நொதித்தல் தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா பிரபல நிறுவனத்தோட ஐஐடி வந்து இணைஞ்சு பண்றாங்க. ஸோ சென்னை ஐஐடியில் ஹெர்பலைஃப் இன்டர்நேஷனல் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து தாவர செல் நொழித்தல் அப்படிங்கிறது ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை மேம்பாட்டுக்கு இந்த நிறுவனத்தோட டைப் வச்சு வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மெட்ராஸ்ல அதற்கான உயர் சிறப்பு மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த தாவர செல் நொதித்தல் தொழில்நுட்பம் வந்து சென்னை ஐஐடி பிரபல நிறுவனத்தோட இணைஞ்சு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரீசெண்ட் டே சமீபத்தில் தொடங்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஐஐடி சென்னை அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்ததுனால இது வந்து முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததை பாருங்க, திருக்குறள் பார்த்துடலாம். தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்கறிவற்றின் ஒன்று அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதோட அதிகாரம் என்னன்னா பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிறது தான். பகைத்திறம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அப்படிங்கிறது தான் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிறது. தனக்கு உதவியான துணையோ இல்லை, தனக்கு பகையோ இரண்டு, தானோ ஒருவன் இந்நிலையில் அப்பகைகளுள் ஒன்றை இனிய துணையாக கொள்ள வேண்டும். ஸோ பகையா இருந்தா கூட அவங்கள எப்படி வந்து நம்ம துணையா கொள்ளணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த திருக்குறள் இருக்கு. ஸோ தனக்கு உதவியான துணையோ இல்லை, நமக்கு துணை யாரும் இல்லை, ஆனா பகை 2 இருக்கு, ஆனா நானும் ஒருத்தன் தான், இந்நிலையில அந்த பகையிலையும் ஒன்ன வந்து நம்ம இனிமையான துணையா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் சொல்ல வராரு. ஸோ இது வந்து அதிகாரம் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இது உள்ள வருது. ஸோ நமக்கு திருக்குறள் முக்கியத்துவம் பெறுது. அது ரிலேட்டடாகவும் டெய்லியும் ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிருங்க. அடுத்ததா பாருங்க, ஸோ 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது அதிகரிப்பு. ஸோ நமக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கும்போது மெடிக்கல் ரிலேட்டடா வருது. ஸோ நமக்கு எஜுகேஷன் அப்புறம் வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட்லாம் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. இதுல பாருங்க, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தொகையை காட்டிலும் இப்போ வந்து 7.5 லட்சமா இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத அரசு ஊழியர்களுக்கு உயர்த்திருக்காங்க. ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2031 ஜூன் 30 வரைக்குமே இந்த இது அமல்ல இருக்கும். ஸோ தமிழகத்துல 15 லட்சம் அரசு ஊழியர்களும் 11 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் உள்ளன. அவர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போ உருவாகுச்சு அப்படின்னா 2021. ஸோ இதை தான் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு இது பண்றேன். என்னன்னா இந்த மாதிரி இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் டிரான்ஸ்மிஷன் பிரெக்னன்சி, அதாவது இந்த மாதிரி பொறுத்துக்க மாதிரி வச்சு அந்த பாலிசி இல்லைன்னா அந்த இது ரிலேட்டடா அந்த இயரை வந்து கேட்பாங்க. ஸோ இதுல ஒரு இயரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுல என்னன்னா இந்த 2021 அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கான இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2021. ஸோ இதை வந்து இந்த பொறுத்துக்க மாதிரி மாடல்ல நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியத்துவம் பெறுது. ஸோ இது மாதிரி நியூஸ்ல இந்த மாதிரி இயர் இந்த அதாவது ஆக்ட் பாலிசி இது ரிலேட்டடான இயர் வரும்போது அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்திருக்கும். இது என்னன்னா பகல்காம்ல இந்த டூரிசம் போயிருந்தவங்கள
தீவிரவாதிகள் வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்கள இது பண்றோம் எதிர்கொள்ளும் விதமா தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுல ஒரு 6 வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பேரை வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லியில உள்ள இந்த தேசிய போர் நினைவிடத்துல அவங்களோட பேர் பொறிச்சிருக்காங்க. ஸோ இது போக இந்த ஆபரேஷன் சிந்தூர் போக ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பேர்லயும் ஒரு மிஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்தூர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட ராணுவ தளங்கள் மற்றும் அந்த இருப்பிடங்களை வந்து அழிச்சிருப்பாங்க. இந்த ஆபரேஷன் மகாதேவ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா துல்லியமா அந்த எக்ஸாக்டா அந்த மிஷனை யார் பண்ணாங்களோ அந்த 4 to 5 பேரை வந்து எக்ஸாக்டா அந்த மலைப்பகுதியில வச்சு அவங்கள இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகாதேவ் ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆபரேஷன்ஸ் பொறுத்தளவுல நிறைய விதமா வரும். ஆர்மி லெவல் ஆபரேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வெளிநாட்டுல இருந்து ரெக்கவர் பண்றது, அது போக நம்ம வெளிநாடுகளுக்கு உதவி பண்றது, இது எல்லாமே இந்த ஆபரேஷன் பேர்ல வைப்பாங்க. ஸோ அந்த பேரை வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேட்பாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் இங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பாருங்க. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயண நியமனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறவங்க மத்திய அரசுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு சார்பா மத்திய அரசுக்கு ஒரு பாலமா இருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்டிங் தான் பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான போஸ்டிங் அப்படிங்கிறதுனால இந்த அப்பாயின்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெங்கட நாராயணன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததா பாருங்க. அடுத்தது இந்த 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை பொருந்தாது அப்படிங்கிறதுல சிபிஎஸ்இ வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை பத்தி இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. ஸோ தேசிய கல்விக் கொள்கை பத்தி 1968 1986 நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்த தேசிய கல்விக் கொள்கை எது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசு சார்பா தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் தேசிய பள்ளி கல்வி பாட செயல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இந்த இயர் முக்கியமானது. 2020 தேசிய கல்விக் கொள்கை, 2023 தேசிய பள்ளி கல்வி பாட செயல் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பள்ளிகளில் 7 முதல் 9ஆம் வகுப்பு வரை தற்போது படித்து வரும் மாணவர்கள் மும்மொழி கொள்கையின் கீழ் அவர்கள் தற்போது தெரிவு செய்துள்ள மொழி பாட நடைமுறையை 10ஆம் வகுப்பு வரை தொடர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதித்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சிபிஎஸ்இ வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அடுத்ததா பாருங்க, உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கு. ஸோ இது ஒரு முக்கியத்துவமான விஷயம் தான். இது வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியிருக்கிற இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல தான் இதை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அமைந்துள்ள அதிவேக சோதனை ஈநுலையில் இருந்து உருவாகும் அணு பதன வெப்பத்தை பயன்படுத்தி தாமிரம் குளோரின் வெப்ப வேதியியல் சுழற்சி அடிப்படையாக கொண்டு உலகின் முதலாவது ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை அணுசக்தி துறை வெள்ளிக்கிழமை தொடங்கியது அப்படிங்கிறது. ஸோ இது இந்த ஈநுலை அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பிரதமர் அவர்கள் வந்து இங்க சமீபத்தில் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதோட அந்த மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்ல வராங்க. இது வந்து வேர்ல்டுலேயே இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அதுவும் இது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. ஸோ இது ரிலேட்டடா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா வேர்ல்டுலேயே இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அதுவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கும்போது வரும் நாட்கள்ல வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக பாருங்க, எதிர்காலங்கள்ல முக்கிய ஆற்றல் கடத்தியாக இந்த ஹைட்ரஜன் கருதப்படுகிறது. மேலும் தூய்மையான நீடித்த எரிசக்தி அமைப்புகளை நோக்கிய உலகளாவிய மாற்றத்தை இதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்துருப்பீங்க, இந்த ஹைட்ரஜன்ல இருந்து ட்ரெயினை ஓட்டுறது, அப்புறம் ஹைட்ரஜன் பஸ் ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் வந்து மத்திய அரசு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் எதிர்கால ஒரு ஆற்றல் கடத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எரிசக்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். அது ரிலேட்டடா என்ன டேட்டா வந்தாலுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ எரிசக்தி தொடர்பா இதுல இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது முக்கிய எதிர்கால ஆற்றல் மையமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமா சொல்ல வராங்க. ஸோ அப்போ இது வந்து முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததா பாருங்க, வெனிசுலால பாத்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் நடந்திருக்கு. ஸோ வெனிசுலால நிலநடுக்கம் அது வந்து இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சக்தி வாய்ந்த அப்படின்னா நம்மளுக்கு பொதுவா இந்த ரிக்டர் அளவுகோல் அப்படிங்கிறது 2 விதமா இருக்கும். 1 to 10 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு 12 அப்படிங்கிற மாதிரி 2 விதமா வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த 6 புள்ளிக்கு மேல
6, 6.5 இந்த மாரி மேல போம்போது என்ன ஆகும்னா, அதிக பொருள் சேதம் மற்றும் உயிர் சேதங்கள் நடக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு மேல இந்த வெனிசுலாவ பொறுத்தளவுல எவ்வளோ சொல்றாங்கன்னா, 7.5க்கு மேலேயே போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இதுல இப்ப வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 920 பேர் உயிரிழந்தனர் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்தியா சார்பா ஒரு நிவாரண பொருள் சேவை ஒண்ணு பண்றாங்க. அதுக்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் அமிஸ்டாட் அப்படிங்கிற மாரி. அமிஸ்டாட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப்பரேஷன் பண்றாங்க. ஸோ இது எது தொடர்பானது அப்படின்னா, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு இந்திய நிவாரணப் பொருட்களை வெள்ளிக்கிழமை அனுப்பியது. ஸோ நான் லாஸ்ட்டா சொன்ன மாரி தான் இந்த ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற மாரி ஆர்மில நடந்தாலும் அது ஆப்பரேஷன் தான் சொல்லுவாங்க. அது மாரி இந்த மாரி வெளிநாடுகளுக்கு உதவி, அது மாரி வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்களை மீட்கும் விதமா பண்றதுமே இந்த ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற இதுல தான் வரும். ஸோ இது ரிலேட்டடா இது வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாரி கூட கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இந்தியாவை மறுகட்டமைப்பதற்கான மந்திரம் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரத்தை பொறுத்தளவுல இந்த வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 2025 நவம்பர் 7ல இருந்து ஒரு வருஷத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் அதோட 150வது ஆண்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலோட 150வது வருடத்தை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இது 1875ல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால எழுதப்பட்டிருக்கும். ஸோ இதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்டா நடந்து முடிஞ்ச ஜனவரியில குடியரசு தின விழாவிலே இதோட தீமே பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் 150 அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ இது வரும் நாட்கள்ல கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வந்தே மாதரம் அப்படிங்கிறத. அடுத்ததா பாருங்க, மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் விரைவில் அமல் அப்படிங்கிற ஒரு செய்தி. இதுல பாருங்க, இப்போ ரீசெண்டா வந்து மேற்கு வங்கத்துல எலெக்ஷன் முடிஞ்சது. ஸோ முதல்வரா வந்து சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவரு பதவி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில அவரு நேத்திக்கு ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விரைவில் மேற்கு வங்கத்துல பொது சிவில் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாலேயே பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லப்படுற யூசிசியை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாருன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த யூசிசி அப்படிங்கிறது அமல்ல இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட், குஜராத், அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஏற்கனவே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி உள்ளன. இது வந்து இப்ப ரீசெண்டா மேற்கு வங்காளம் இந்த பட்டியலில் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டோட முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்டம் முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க, ஸோ எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு, அதை வந்து ஆட் ஒன் அவுட்ல கூட அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ரீசெண்டா எங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இது உள்ள இருக்கு. அடுத்ததா பாருங்க, இதுதான் இந்த மருத்துவ விதிகள் சார்ந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, மருந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தில் மத்திய அரசு தளர்வு, சிறு தொழில்நுட்ப விதிமீறல்களுக்கு தண்டனை ரத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல ஒரு ரெண்டு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் 1940, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாம்பிள் ஒன்று வச்சிருந்தேன். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அதுக்கு இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4வதா இருக்கிற 1971. ஸோ 1971 அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஸோ நமக்கு ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுக்க பழகிக்கணும். ஸோ நோட்ஸா எடுத்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம், இது வந்து நீங்க FSSI அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபுட் சேஃப்டி அந்த சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆக்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க பொது இடங்கள்ல போகும்போது இந்த FSSI அப்படிங்கிறத சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அதுல இந்த 2006 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த உட்பிரிவுகள் வரைக்குமே உள்ள போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு சிலபஸ்ல RBI எல்லாம் இருக்கு அப்படின்னா RBIல உட்பிரிவுகள் வரைக்குமே கேட்கறாங்க. முந்திலாம் வந்து ஆக்ட் சட்டம் அந்த வருஷம் கேட்பாங்க. இப்ப பாருங்க, இந்த மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் 29வது பிரிவு அந்த மாதிரி உள்ள போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடா கரண்ட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அது ரிலேட்டடா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுல இந்த 2 ஆக்ட் இந்த இயரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல கேட்கலாம். அடுத்து பாருங்க, ராணுவம் தொடர்பு ஒன்று இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க, உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட நேத்ரா அப்படிங்கிற வான்வழி முன் எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புக்கு இந்திய விமானப்படை இறுதி செயல்பாட்டு அனுமதி சான்றிதழ் அளித்துள்ளது. பெங்களூரில் நடைபெற்ற விழாவில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் DRDO வந்து இந்த இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்ரா அப்படிங்கிற பேர்ல வான்வெளி முன்னெச்சரிக்கை கட்டுப்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ வான்வெளி முன்னெச்சரிக்கை கட்டுப்பாட்டு அப்படிங்கிறது இது யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா DRDO. இது வந்து முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. ஸோ இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜில உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாருங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக 2 ஆண்டுகள் நிறைவு செய்த ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க.
ஸோ 2024 நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு 550 போஸ்ட் மக்களவை எம்பிக்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 10% வந்து சீட்டை எந்த கட்சி வந்து இந்த 10% மேற்பட்ட இடங்களை பெற்றிருக்காங்களோ அவங்க தான் இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவாங்க. ஸோ அந்த வகையில காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா 90க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 100னே வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கும்போது 20% கிட்ட வந்துருது. ஸோ 55 அப்படிங்கிறது மினிமமா இருக்கும். ஸோ அதுக்கு மேல இருக்கிறது கூடுதல் இடங்களா எடுத்துக்கிடுவாங்க. ஸோ குறைஞ்சது 55% 55 போஸ்ட் இருக்கிறத நம்ம வந்து எதிர்க்கட்சியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில காங்கிரஸோட தலைவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. ஸோ இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர், அதாவது கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அவங்களுக்குள்ள அந்த சலுகைகள் வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் தான். நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட பங்கு இருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது முக்கிய இடம் பெறுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு தினம், சர்வதேச லெவல்ல போதைப் பொருள் தடுப்பு தினம். ஸோ அதுக்கு வந்து மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி தீவிர பங்காற்றிட்டு வராங்க. ஸோ அதை வந்து ஒழிக்கணும். அதனால நிறைய வந்து இழப்புகள், அரசுக்குமே நிறைய இழப்புகள் ஏற்படுது, மனித வளம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ அதை தீவிரப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த டேஸை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ அந்த இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் டே, அப்புறம் வந்து ட்ரக்ஸ் ஒழிக்கிறதுக்கான தினம் தான் நேத்து இது பண்ணப்பட்டது. ஸோ அது ரிலேட்டடா மத்திய அரசும் சரி, மாநில அரசுலயுமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் ஒரு ரன்னிங் வந்து ஸ்டாப் ட்ரக் அண்ட் வந்து ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம்ல வந்து நேத்து இத ரன்னிங் அத்லெட்டை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்க, எஸ்ஐஆர் பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இதுல நம்மளுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முதல் கட்டமா எங்க தொடங்கினாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ பீகார்ல தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகார்ல ஃபர்ஸ்ட் டைமா ஜூன் 24 வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுல அவங்க முதல் கட்டமா 65 லட்சம் பேர் அந்த பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது சர்ச்சையா இருந்துச்சு. ஸோ 2ஆம் கட்டமா தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில தமிழ்நாட்டிலுமே இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இடம்பெயர்ந்தவங்க, இறந்தவங்க, டபுள் என்ட்ரி ஆயிருக்கவங்க, ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த 6 கோடி பேர் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து இது வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே ஒரு இதுதான் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுவே எக்ஸ்பேண்டா கூட வரலாம் நம்மளுக்கு. அடுத்ததா பாருங்க, இது ரிலேட்டடா அந்த முதல் கட்டமா தொடங்கினது பீகார்ல, 2ஆம் கட்டமா தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து 3ஆம் கட்டமா அடுத்த 16 மாநிலங்கள்ல தொடங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா எலெக்ஷன் ரிலேட்டடாவும் எடுத்துக்கலாம், நீங்க அந்த மக்கள் தொகை மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ எலெக்ஷன் தான் மெயினா வரும், ஏன்னா மக்கள் தொகை இதுல வராது. ஸோ எஸ்ஆர்எஸ்ன்னு ஒன்று வரும், அது மக்கள் தொகை ரிலேட்டடா வரும். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிலேட்டடா வரும், அது முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததா பாருங்க, இந்த விழிப்புணர்வு ஓட்டம். ஸோ நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தொடர்பா ஒரு செய்தி காட்டினேன், இது மாநில அரசு தொடர்பா. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி சென்னையில் விழிப்புணர்வு ஓட்டத்தை வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஜோசப் விஜய், பொதுமக்களுடன் இணைந்து ஓடினார் அப்படிங்கிற செய்தி. ஸோ இதுல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ஜூன் 26 அப்படிங்கிறது என்னன்னா சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது தான். ஸோ அது ரிலேட்டடா மத்திய அரசு எந்த அளவுக்கு அதை ஒழிக்கணும் அப்படிங்கறதுல தீவிரம் காட்டுறாங்க, மாநில அரசும் அதே மாதிரி தீவிரம் காட்டுறாங்க. அப்போ அது ரிலேட்டடான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதம் நம்மளுக்குமே எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நியூஸை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ டேஸ் ரிலேட்டடா கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. இதோட இன்றைய செய்திகள் முடியுது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.